நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்ஐசிஸ் ஜீவன் உற்சவ் பிளான் நம்பர் 871. இது ஒரு உன்னதமான பென்ஷன் பிளான். குறைந்த வருஷம் பணம் கட்டி வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் பெறக்கூடிய ஒரு அருமையான திட்டம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நான் லிங்க்டு பங்கு சந்தை சாராத ஒரு திட்டம். லிமிட்டட் பிரீமியம், குறைந்த வருஷம். நமக்கு எத்தனை வருஷம் வேணுமோ அத்தனை வருஷம் மட்டும் நம்ம பணம் கட்டிக்கலாம். இவ்வளோ வருஷம் ஒரு பிளான் மாதிரி இப்போ 25 வருஷம் பணம் கட்டணும், 20 வருஷம் பணம் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பிளான் நம்ம எவ்வளோ வருஷம் பணம் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும். அடுத்தது ஹோல் லைஃப் பென்ஷன். நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோமோ அத்தனை வருஷம் வரையிலும் நமக்கு பென்ஷன் கிடைக்கும். அதோட கேரண்டி டென்ஷன் குடிக்கிறாங்க. இப்போ நம்ம கட்டுற ஒவ்வொரு 1000 பணத்துக்கும் 40 ரூபாய் கேரண்டி டென்ஷன். எல்லா ரைடரும் உண்டு, ஆல் ரைடர்ஸ். ஆக்சிடென்ட் ரைடர், ஆக்சிடென்ட்னால டிசபிலிட்டி, ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட், கிரிட்டிக்கல் இல்னஸ், டேர்ம் அஷூரன்ஸ், எல்லா விதமான ரைடரையும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்புறம் பெய்ட் அப் ஃபுட்க்கு, சரண்டர் இருக்கு. சரண்டர் பண்ணணும்னா சரண்டர் பண்ணலாம். இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு நமக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னா லோன் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் நம்ம உயிரோடு இருக்கிற வரையிலும் பென்ஷன் நம்ம வாங்கலாம். டெத் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சம்மர்ஷூட் எடுத்திருக்கோமோ அந்த சம்மர்ஷூட் ப்ளஸ் நம்ம கட்டின பீரியடில் நமக்கு ஒரு கேரண்டி டென்ஷன் சேர்ந்துருக்கும். அந்த கேரண்டி டென்ஷன் அமௌண்ட் நம்மளுடைய நாமினிக்கு கொடுப்பாங்க. ரிபேட் ஏதாவது கொடுக்குறாங்களா? ரிபேட் இருக்குது. இப்போ நம்ம ஹை சம்மர்ஷூட் கிட்டத்தட்ட, அதாவது இதுக்கு சம்மர்ஷூட் மினிமம் 5 lakhs, மேக்ஸிமம் நோ லிமிட். அதனால நம்ம ஹையர் சம்மர்ஷூட் எடுக்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட், அதாவது ரிபேட் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம். ஆஸ் யூஷுவல் மற்ற பிளான் மாதிரியே நம்ம இதை வருஷமாக கட்டலாம், ஆஃப் இயர்லியாக கட்டலாம், குவார்டர்லியாக கட்டலாம், மந்த்லியாக கட்டலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரீமியம் நம்ம கட்டுறதுக்கும் நமக்கு கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. இயர்லி அண்ட் ஹாஃப் இயர்லிக்கு 30 நாளும், குவார்டர்லிக்கு 15 நாளும் கொடுக்குறாங்க. மந்த்லி அதாவது இசிஎஸ் அதுக்கு நோ டிஸ்கவுண்ட். கிரேஸ் பீரியட் அலௌடு. இப்போ இந்த கிரேஸ் பீரியட் இப்போ ஒரு வருஷம் ப்ரீமியத்தில் ஒரு மாதம் கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க, 30 நாள். அந்த 30 நாளைக்குள்ளே நம்ம கட்டலை அப்படின்னா அந்த பாலிசி லாப்ஸ் ஆகிடும். அது மாதிரி லாப்ஸ் ஆன பாலிசியை 5 வருஷம் கழிச்சு நீங்கள் புதுப்பிக்கலான்னா 5 வருஷத்துக்குள்ளே நம்ம புதுப்பிக்கலான்னா அந்த பலனெல்லாம் நமக்கு கிடைக்கும். டெத் பெனிஃபிட்டில் சூசைடு நாட் அலௌடு. அதில் சப்ஜெக்ட் டு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இதை ஆஃப்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏஜென்ட்ஸ் மூலமாகவோ அல்லது வேற சம் கார்பரேட் ஏஜென்சி அது மாதிரி அவங்க மூலமாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று ரெகுலர் இன்கம், ரெண்டாவது ஃப்ளெக்சிபிள் இன்கம். இதுக்கு எத்தனை இந்த பாலிசியை நம்ம எடுக்கணும் அப்படின்னா 5 வருஷம், 5 வருஷத்துலேருந்து மினிமம் 5 வருஷம் கட்டணும், மேக்சிமம் 16 வருஷம் வரலும் கட்டலாம். இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு ஏஜ் 90 நாள் குழந்தையிலேருந்து 65 வயசு சீனியர் சிட்டிசன் வரலும் நம்ம எடுத்துக்க முடியும். பென்ஷன் எவ்வளோ கொடுப்பாங்க? நம்ம என்ன சம்மர்ஷூட் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த சம்மர்ஷூட்டில் 10% நமக்கு பென்ஷனாக வருஷந்தோறும் நமக்கு கிடைக்கும்.
இப்போ 25 லட்சம் ஒருத்தர் எடுத்தார் அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து வருஷம் பென்ஷன் அவருடைய வாழ்நாள் முறையிலும் கிடைக்கும். சாதாரணமாக இப்போ வந்து 75 வயசு வந்து எல்லாருக்கும் ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா 75 வருஷம் நம்ம நிச்சயமாக இருப்போம். 100 வருஷம் நம்ம இருந்தால் கூட நம்மளால் இந்த பென்ஷனை வந்து நம்ம வாங்கிக்க. இப்போ ஒரு 30 வயசுக்காரர் 16 வருஷம் தேர்ந்தெடுக்கிறார். அது மாதிரி பென்ஷன் வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பீரியட் தேர்ந்தெடுக்கிறோம், 5 வருஷம் பீரியட் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா 5 வருஷம் முடிச்சு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 7வது வருஷத்துலேருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். அது மாதிரி இப்போ வந்து 30 வயசுக்காரர் ஒருத்தர் 16 வருஷம் அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். அவர் எவ்வளோ கட்டணும்? 10 லட்சம் ரூபாய் சம்பளம் 58,750 ரூபாய் அவர் வந்து வருஷம் பணம் கட்டணும். அவருக்கு 30 வயசுல எடுக்கிறாரு, 16 வருஷம் தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போ 30 16 46 வயசு தான் ஆகும். அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து வெயிட்டிங் பீரியடு, 46 2 48 49வது வயசுலேருந்து அவருக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் பென்ஷனாக வந்து அவருக்கு கிடைக்கும். இல்லை நான் இப்போ வந்து நான் பென்ஷன் வாங்கலை, நான் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன், இல்லை என்னுடைய 60வது வயசுலேருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அந்த பென்ஷனுக்கு எல்ஐசி வந்து 5.5% இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக கொடுக்கறதாக ஒரு அஷ்யூர் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் இது வந்து அவருடைய சர்வைவல் பெனிஃபிட். அவர் வந்து ஒரு 75 இல்லை 100 வயசு உள்ள இருக்கார் அப்படின்னா 100 வயசு உள்ள அவர் வந்து பென்ஷன் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் அவருடைய பணம் கட்டியிருக்காரு இல்லையா, இந்த 16 வருஷம், இந்த 16 வருஷம் பணம் கட்டியிருப்பாரு. அந்த 16 வருஷத்துக்கு ஒரு கேரண்டி அடிஷன் இருக்கும். அது ரெண்டும் சேர்த்து அவங்களுடைய நாமினிக்கு வந்து கிடைக்கும். அந்த நாமினி வந்து மொத்தமாக வேணாலும் அந்த பணத்தை வாங்கிக்கலாம், இல்லை அவங்களும் நானும் வந்து பென்ஷன் மாதிரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஆப்ஷனை கூட அவங்க வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அந்த அமௌண்ட்டை அப்படியே போட்டாங்கனாலும் அதுக்கு வந்து 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. இல்லை எனக்கு பென்ஷன் மாதிரி கொடுங்க அப்படின்னா கூட நம்ம பென்ஷன் எடுக்கலாம். அந்த பென்ஷனை இயர்லி, மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அப்படி கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். இப்போ நிறைய பென்ஷன் பாலிசி வந்து இருக்கு. ஜீவன் சாந்தி, ஜீவன் அக்ஷய், ஜீவன் உமங்னு ஒரு பாலிசி இருக்குது. அது கூட வந்து நமக்கு வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட ஹோல் லைஃப் பென்ஷன் தான். ஆனால் அதெல்லாத்தையும் விட அதெல்லாம் வந்து வருஷம் வந்து நம்ம வந்து கூட கட்டணும். இதில் வந்து நம்ம வந்து குறைந்த வருஷம் பணம் கட்டினா கூட நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். இந்த பாலிசியை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுக்குறேன், அவசியம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பாலிசியை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பிளானில் சந்திக்கிறேன். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி வயவந்த யோஜனா பிளான் நம்பர் 856. இந்த பிளான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பிளான். ஒன்லி சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட, பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பாலிசி. இந்த பாலிசி வந்து எல்ஐசி தான் ஒன்லி சோன்லி ஆத்தரைஸ்டு ஒரு கார்பரேஷன். அவங்க மட்டும்தான் அந்த இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி வயவந்த யோஜனா பிளான் நம்பர் 856. மாடிஃபைடு ரேட் ஆஃப் பென்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2020வது வருஷம் பென்ஷனோட ரேட்டை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ரேட் ஆஃப் பென்ஷன்
31/3/2023 வரையிலும் அது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். LIC is the solely authorized to operate the guaranteed pension whole period. அதாவது பென்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரேட் ஆஃப் பென்ஷன் வாங்குறோமோ அதே ரேட் ஆஃப் பென்ஷன் தான் அந்த நம்மளுடைய டேர்ம் முடிகிற வரையிலும் அந்த ரேட் ஆஃப் பென்ஷன் தான் கிடைக்கும். இதில் வந்து நோ ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி குறையிறது கூடுறது அந்த மாதிரியான நோ ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் கேரண்டீடு பென்ஷன். நெக்ஸ்ட்டு சரி, இது வந்து சர்வைவல். இந்த பென்ஷன் வந்து 10 வருஷம்தான் இந்த டேர்ம். 10 வருஷத்துக்கு மேலே நம்ம வேணும்னு நீட்டிக்கணும்னு நினச்சா கூட இது பண்ண முடியாது. அந்த 10 வருஷத்தோட இந்த டேர்ம் வந்து முடிஞ்சு போயிடும். சர்வைவல் பெனிஃபிட். சரி, 10 வருஷமும் ஒருத்தர் உயிரோடு இருக்காரு, ஒரு பென்ஷன் எடுக்கிறாரு, 10 வருஷமும் அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னா 10வது வருஷத்துல கடைசியா லாஸ்ட் ஒரு பென்ஷன் வாங்குவார் இல்லையா, அந்த பென்ஷனோட அவர் என்ன பர்ச்சேஸ் பிரைஸ் வாங்கினாரோ அந்த பர்ச்சேஸ் பிரைஸும் அந்த லாஸ்ட் பென்ஷனும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, டெத் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்னா இந்த பீரியட், அதாவது டூரிங் தி டேர்ம் ஆஃப் த பாலிசி ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏற்படுது அப்படின்னா அவர் என்ன பர்ச்சேஸ் பிரைஸ் வாங்கினாரோ அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கு எந்த விதமான டிடக்ஷனும் இல்லாமல் அவங்களுடைய நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் டெத் பெனிஃபிட். டேர்ம் வந்து 10 வருஷம். பென்ஷன் வந்து ஆல் மோட், எப்படி வேணாலும் பென்ஷன் வாங்கிக்கலாம். வருஷமாக வாங்கிக்கலாம், அரை வருஷமாக வாங்கிக்கலாம், கால் வருடமாக வாங்கிக்கலாம், மாதம் மாதம் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். இமீடியட் பென்ஷன், அதாவது இப்போ இந்த மாதம் ஒருத்தர் வந்து ஒரு பாலிசி எடுத்தார் அப்படின்னா, அவர் மாசாந்திரத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா அடுத்த மாதம் இந்த தேதி, இன்னைக்கு 6ஆம் தேதி, அடுத்த மாதம் அதே 6ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். ஃப்ரீ லுக் பீரியடு 15 டேஸ். ஃப்ரீ லுக் பீரியடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பாலிசியை தேர்ந்தெடுக்கிறோம், அதுக்கப்புறம் நமக்கு அந்த பாலிசி மேலே ஒரு இல்லை எனக்கு வேண்டாம் பாலிசி நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 15 நாளைக்குள்ள நம்ம வந்து அந்த முடிவை கார்பரேஷனுக்கு தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வித்தவுட் டிடக்ஷன் நம்ம என்ன பணம் கட்டினமோ அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துருவோம். அதுதான் ஃப்ரீ லுக் பீரியட். லோன் அலவுடு. லோன் இருக்கா? லோன் இருக்கு. எப்போ? ஆஃப்டர் 3 இயர்ஸ், 3 வருஷம் கழிச்சு லோன் அப்ளிகபிள் ஆகும். எவ்வளோ கொடுப்பாங்க? நம்ம என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸ் எடுத்திருக்கோமோ அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸில் 75% ஆஃப் தி பர்ச்சேஸ் ப்ரைஸ் நமக்கு வந்து லோனாக கிடைக்கும். அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5%. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்மளுடைய பென்ஷன்லேருந்து அவங்க வந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க. சரண்டர் அக்செப்டபிளான சரண்டர் அக்செப்டபிள், ஆனால் ஒன்லி மெடிக்கல் கண்டிஷன், அதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸோ திடீர்னு ஏதாவது இது பண்ண முடியாமல் போயிடுச்சு, உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னு, அதாவது அந்த பென்ஷனருக்கோ அல்லது அவருடைய வாழ்க்கை துணைக்கோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அந்த சமயம் வந்து பென்ஷனை வந்து சரண்டர் பண்ணிக்கலாம். சரண்டர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 98% ஆஃப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ், நம்ம என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸ் போட்டிருக்கோமோ அதில் 98% கொடுத்துருவாங்க. பென்ஷன் டாக்ஸபிள், அதாவது நம்ம வாங்குற பென்ஷன் வந்து டாக்ஸு. மினிமம் பென்ஷன் வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய் மினிமம் பென்ஷன் கிடைக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் எடுக்கணும். மேக்சிமம் பென்ஷன் வந்து 12000 ரூபாய். ஒன் கேன் அவைல் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் மேக்ஸிமம் 15 lakhs ஒன்லி. அதாவது ஒருத்தர் வந்து எத்தனை பாலிசி வேணாலும் எடுக்கலாம், ஆனால் எல்லா பாலிசியும் சேர்த்து 15 லட்சத்துக்கு மேலே அவரால் பர்ச்சேஸ் வந்து வாங்க முடியாது. ஸோ 15 லட்சம் இது மேக்ஸிமம் லிமிட் டு பர்ச்சேஸ். சரி, இதோட டீட்டெயில்ஸ் என்ன ரேட்டு, எவ்வளோ பணம் போடணும் என்னங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால மினிமம் ஏஜே 60 வயசு. 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே இதை வந்து போட முடியாது. மினிமம் இதில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 வயசு ஆகியிருக்கணும். மேக்ஸிமம் நோ லிமிட், மேக்ஸிமம் என்ன வயசு வேணாலும் இருக்கலாம். மினிமம் பென்ஷன் வந்து 1000. மேக்ஸிமம் அதாவது மினிமம் பென்ஷன் 1000ங்கிறது வந்து மாசாந்திர பென்ஷன். மாதம் மினிமம் 1000 ரூபாய் ஒரு பென்ஷன். அதுக்கு குறைஞ்சி யாருக்குமே பென்ஷன் கிடைக்காது. நிச்சயமாக மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். மாசாந்திரம் 1000 ரூபாய். அதே மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்க முடியும்? 9250 ரூபா பென்ஷனாக வாங்கலாம். அதே குவார்டர்லியாக இருந்தால் 3000, மேக்ஸிமம் வந்து 27750 ரூபா. ஆஃப் இயர்லி இருந்தால்
ரூபாய், மினிமம் 6000 ரூபாய், மேக்ஸிமம் 55,500. அதே மாதிரி இயர்லி பென்ஷன் இருந்தால் 12,000, மேக்ஸிமம் 1,11,000. சரி, பென்ஷன் ரேட் இப்போ இயர்லி மோட நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா 7.66% கொடுப்பாங்க. ஹாஃப் இயர்லி மோடு, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க 7.52%. 3 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா 7.45% கொடுக்குறாங்க. மாதம் எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா 7.40%. இந்த ரேட்டே வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் நல்ல ஒரு ரேட் தான். இந்த ரேட்டுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு வட்டி கிடைக்குதா அப்படின்னாக்க நம்ம அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இதே ரெண்டாவது, இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வந்து நம்மளுடைய பணத்துக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு பாலிசி. சரி, பர்ச்சேஸ் ப்ரைஸ் மினிமம் நான் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா, வருஷம் எனக்கு பென்ஷன் வேணும் அப்படிங்கிறத நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா 1,56,658 ரூபாய் நான் கட்டினா போகிறோம். எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிறது வந்து மேக்சிமம் நான் எவ்வளோ நான் வாங்க முடியும் அப்படின்னா 14,49,086 ரூபாய். இந்த 1,56,658 ரூபாய் நான் கட்டினா எனக்கு 12,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். ஹாஃப் இயர்லிக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வேணும் அப்படின்னா 1,59,574, 1,59,574 ரூபாய் கட்டினா போகிறோம். மேக்ஸிமம் எவ்வளோ கட்டணும்? லட்சம் எவ்வளோ கட்ட முடியும்? 14,76,64 ரூபாய் தான் கட்ட முடியும். அதே குவார்டர்லி மோட தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா மினிமமாக 1,61,074 ரூபாய் கட்டணும். மேக்ஸிமம் 14,89,933 ரூபா தான் கட்ட முடியும். அதே மந்த்லி தேர்ந்தெடுத்தா 1,62,162 ரூபா கட்டணும். மேக்ஸிமம் பிரைஸ் மந்த்லி எடுத்தாக்க 15 லட்சம் ரூபாய் கட்டணும். 15 லட்சத்துக்கு மேலே நம்ம நினைச்சாலும் ஒருத்தர் மேலே போட முடியாது. 15 லட்சத்தை எத்தனை பாலிசியாக வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வருஷம் ஒரு 2 லட்சத்துக்கு எடுக்கிறோம், அடுத்த வருஷம் ஒரு 4 லட்சம் எடுக்கலாம், அதுக்கடுத்த வருஷம் 3 லட்சம் எடுக்கலாம். ஆனால் இது மூணுமே சேர்த்து வந்து 15 லட்சத்துக்கு மிக ஆகாமல் இருக்கணும். அதுதான் இந்த பாலிசியோட கண்டிஷன். இது வந்து ஒரு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பாலிசி. அதனால் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் உங்களுடைய சேவிங்ஸை இதில் போட்டு பென்ஷனை என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரல் பென்ஷன் பிளான் நம்பர் 862. இது வந்து ஜூலை மாதம் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் ப்ரீமியம், ஒரு தரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். நான் லிங்க்டு வித் ஷேர் மார்க்கெட். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷனோட ரேட் வந்து கேரண்டியாக நம்மளுடைய லைஃப் டைம் வரையிலும் நமக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து எந்த விதமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்காது. அடுத்தது இண்டிவிஜுவல் அண்ட் ஜாயிண்ட் லைஃப். இண்டிவிஜுவல்னா நம்ம பேரில் போட்டுக்கிறது, ஜாயிண்ட் லைஃப்னா நம்மளுடைய ஸ்பவுஸ் அவங்களுக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கிற மாதிரி செய்யும். அது வந்து ஜாயிண்ட் லைஃப். லோன் அவைலபிள், சரண்டர் அவைலபிள். டேக்ஸ் பெனிஃபிட் வந்து நம்ம கட்டுற பணத்துக்கு 80C கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு 10D கிடைக்கும். ஆனால் நம்ம வாங்குற பென்ஷன் வந்து டேக்ஸபிள். இதில் என்ன அப்படின்னா, பென்ஷனை வந்து நம்ம இயர்லியாக வாங்கிக்கலாம், குவார்டர்லியாக வாங்கிக்கலாம், மந்த்லியாக வாங்கிக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. மினிமம் பென்ஷன் வந்து 1000 ரூபாய் வர்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். மினிமம் பென்ஷன் வந்து நம்ம 1000 ரூபாய் வாங்கணும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹையாக இருக்கும்போது, அதாவது ஹையர் ரேட்டில் இருக்கும்போது, அதாவது 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் 25 லட்சம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து
டிஸ்கவுண்ட்டு இருக்கும். இந்த பென்ஷன் வந்து கேரண்டியான பென்ஷன். நம்மளுடைய லைஃபு, நம்மளுடைய ஜாயிண்ட் பார்ட்னருடைய லைஃப் வரையிலும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் நம்மளுடைய நாமினிக்கு கிடைக்கும். இதில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 40 இருக்கணும், மேக்சிமம் 80 இருக்கணும். ஜாயிண்ட் லைஃப் போடும்போது அந்த ஜாயிண்ட் லைஃப் அவங்களுக்கும் வந்து 40 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ 40 வயசு உள்ள ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, அவருக்கு என்ன பென்ஷன் கிடைக்கும்? 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவர் 5.09, அதாவது 5,09,000 ரூபாய் அவர் பேமெண்ட் பண்ணணும். 9,000 ரூபாய் வந்து ஜிஎஸ்டி. அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இயர்லி பென்ஷனாக இருந்தால் அவர் 25,000, அரையாண்டா இருந்தால் 12,220, 228, குவார்டர்லியாக இருந்தால் 6,100, மந்த்லியாக இருந்தால் 2,018. இது அவர் வாங்குவார். இதே ஜாயிண்ட் லைஃப் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 40 வயசு ஆகிருக்கணும். இதே 5 லட்சம், இதே ரேட் ஆஃப் என்ன பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னா, வருஷமாக இருந்தால் 25,000, அரையாண்டா இருந்தால் 12,263, காலாண்டா இருந்தால் 6,075, மந்த்லியாக இருந்தால் 2,015. அவங்க லைஃப் வரையிலும் இருக்கிற வரையிலும், 2 பேரில் உயிரோட இருக்கிற வரையிலும், யார் உயிரோட இருந்தாலும் 2 பேரோட லைஃபுக்கு அப்புறம் அந்த நாமினிக்கு வந்து அந்த பணம் வந்து போய் சேரும். இது வந்து கேரண்டீடான ஒரு பென்ஷன். நம்மளுடைய பென்ஷன், நமக்கு ரேட் ஆஃப் த பென்ஷன், நமக்கு என்ன பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரியும். அதனால் நமக்கு எவ்வளோ பென்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டீட்டெயில்ஸ், வேறு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கும் மெயில் ஐடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி நியூ பென்ஷன் ப்ளஸ் பிளான் நம்பர் 867. இது வந்து 5/9/2022 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூனிட் லிங்க், பங்கு சந்தை சார்ந்த ஒரு திட்டம். அதனால் அதில் வர்ற ரிஸ்க் வந்து இந்த பாலிசி ஹோல்டர் தான். ரிஸ்க் போன் பை தி பாலிசி ஹோல்டர். அடுத்தது லாக்கிங் பீரியட். லாக்கிங் பீரியட் வந்து 5 வருஷம். அதாவது நீங்கள் பணம் போட்டு 5 வருஷம் வரையிலும் எதுவும் நம்ம பண்ண முடியாது. கேரண்டி அடிஷன் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம போடுற பணத்துக்கு வந்து ஒரு யூனிட்டாக அதை மாற்றுவாங்க. யூனிட்டாக மாற்றி அதுக்கு ஒரு ஃபண்டு வேல்யூ கிடைக்கும். அந்த ஃபண்டு வேல்யூ தவிர நம்ம போட்ட பணத்துக்கு ஒரு கேரண்டி அடிஷன் கொடுக்குறாங்க. இது வந்து பாலிசி வந்து ரெகுலராக தொடர்ந்து இன்ஃபோர்ஸில் இருக்கிற பாலிசிக்கு மட்டும்தான் கேரண்டி அடிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது லோன் வாங்க முடியாது, நோ லோன். சரண்டர் பண்ணிக்கலாம், 5 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், சில சப்ஜெக்ட் டு தி கண்டிஷன்ஸ். அடுத்தது ரிவைவல் பண்ணிக்கலாம், டாப் அப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வருஷத்துக்கு சிங்கிள் பிரீமியமாக இருந்தால் 1 லட்சம், வருஷத்துக்கு ஒரு 50,000 கட்டுறோம் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கட்டலாம் அப்படின்னு தோணிச்சு அப்படின்னா அடுத்த 10,000 இப்போ 50னா 60, 70 அது மாதிரி போகலாம். அதே மாதிரி டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ 25 வருஷம் நம்ம எடுத்துருக்கோம் முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு 5 வருஷம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா டேர்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அடுத்தது சர்வைவல் பெனிஃபிட். அதாவது பாலிசியோட டேர்ம் முடிகிற வரையிலும் பாலிசி ஃபோர்ஸாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக கட்டி முடிச்சிடாரு. அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த அந்நிய தேதியில் அவருக்கு போட்ட அந்த யூனிட்டோட வேல்யூ, அதாவது அந்த ஃபண்டோட வேல்யூ ப்ளஸ் அவரோட அக்கௌண்ட்டில் சேர்ந்துருக்கிற கேரண்டி அடிஷன். டெத் பெனிஃபிட்.
டெத் பெனிஃபிட் என்ன அப்படின்னா அவர் எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்காரோ அந்த ப்ரீமியத்தை மாதிரி 105% அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் போட்டிருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ஃபண்டு வேல்யூ அன்றைக்கி என்ன இருக்கோ அந்த ஃபண்டு வேல்யூ எது வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஒன்று ப்ரீமியத்தோட 105% ஜாஸ்தியாக இருந்தால் அதை கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ஃபண்டு வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் அதை கொடுப்பாங்க. எது ஜாஸ்தியாக இருக்கோ அது டெத் பெனிஃபிட். அடுத்தது மெச்சூரிட்டி ஆன உடனே அந்த அமௌண்ட்டை வந்து 60% எனக்கு பணம் வேணும், அந்த சமயம் பணம் செலவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 60% வந்து அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மீதி 40% பணத்தை பென்ஷனாக நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அந்த பென்ஷனை வந்து இமீடியட்டாகவும் வாங்கிக்கலாம். டிஃபர்ட் பென்ஷன் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன், 10 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிஃபர்ட் பீரியட். அடுத்த 4 ஆப்ஷனில் நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் எல்லாம் உண்டு. பென்ஷன் பாண்ட் அப்படின்னு ஒரு இது. பென்ஷன் பாண்ட் அப்படின்னா ரிஸ்க் வந்து ரொம்ப லோ ரிஸ்க். அடுத்தது பென்ஷன் செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படின்னா லோலேருந்து மீடியம் ரிஸ்க். பென்ஷன் பேலன்ஸ் ஃபண்ட் அப்படின்னா மீடியம் ரிஸ்க் உள்ள பாலிசி, மீடியம் ரிஸ்க் உள்ள பிளானு. பென்ஷன் க்ரோத் ஃபண்ட் அப்படின்னா ஹை ரிஸ்க். சரி, இந்த பிளானுக்கு உள்ள போகிறதுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து மினிமம் வந்து 25, மேக்ஸிமம் 75. டேர்ம் 10 வருஷத்துலேருந்து 42 வருஷம் வரையும் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். நோ சம் அஷ்யூர்ட். ஸோ பேசிக் சம் அஷ்யூர்டுங்கிறது இந்த பாலிசியில் கிடையாது. மேக்ஸிமம் வெஸ்டிங் ஏஜ் வந்து 35 வயசுலேருந்து 85 வயசு வரையிலும். இப்போ 25 வயசு உள்ள ஒருத்தர் போட்டார் அப்படின்னா 10 வருஷம் மினிமம் டேர்ம் அவர் எடுத்தாருன்னா அவரோட 35வது வயசுலேருந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து சிங்கிள் ப்ரீமியமாகவும் போடலாம், ரெகுலர் ப்ரீமியமாகவும் கட்டலாம். சிங்கிள் ப்ரீமியம் அப்படின்னா மினிமம் 1 லட்சம், மேக்ஸிமம் நோ லிமிட். ரெகுலர் ப்ரீமியம் அப்படின்னா வருஷத்துக்கு 30,000 ரூபாய். அந்த 30,000 வருஷத்துக்கு இல்லாமல் நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுறேன் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை 16,000 ரூபாய் கட்டணும். அதே குவார்டர்லியாக கட்டுறதா இருந்தால் 9,000 ரூபாய் கட்டணும். மந்த்லியாக கட்டுறதா இருந்தால் 3,000 ரூபாய் கட்டணும். இதை தவிர டேக்ஸ். இதுக்கு வந்து கிரேஸ் பீரியட் உண்டு. இப்போ இந்த கேரண்டி எடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேரண்டி எடிஷன் வந்து எப்படி கொடுக்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கேரண்டி எடிஷன் சிங்கிளுக்கு 1%, சிங்கிள் ப்ரீமியம் ஒருத்தர் கட்டியிருந்தாருன்னா அதுக்கு 1%, ரெகுலர் ப்ரீமியமாக ஒருத்தர் கட்டுறாரு அப்படின்னா அதுக்கு 1%. அதாவது 1வது வருஷத்துலேருந்து 5வது வருஷம் வந்து லாக்கிங் பீரியட். ஸோ நோ கேரண்டி அடிஷன் ஃபார் தட் பீரியட். அடுத்தது 6வது வருஷத்தும் போது சிங்கிள் ப்ரீமியத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 6வது வருஷத்தும் போது சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால் 4% அடிஷன் கொடுக்குறாங்க. 10வது வருஷத்தில் 5% அடிஷன் கொடுப்பாங்க. 11லேருந்து 15 வருஷம் வரையிலும் 1.5%. அதாவது ஒரு வருஷத்துக்கு 1.5%. 11வது வருஷம் 1.5%, 12வது வருஷம் 1.5%, 13வது வருஷம் 1.5%, 14வது வருஷம் 1.5%, 15வது வருஷம் 1.5%, இப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி 16லேருந்து 20 வருஷத்துக்கு 1.5% கொடுக்குறாங்க. 21லேருந்து 25வது வருஷம் வரலும் 2% கொடுக்குறாங்க. 26லேருந்து 30 வருஷம் வரலும் 2.5% கொடுக்குறாங்க. 31லேருந்து 35 வரையிலும் 3% கொடுக்குறாங்க. 35லேருந்து 40 வரையிலும் 3.5% கொடுக்குறாங்க. 41லேருந்து 42 வரையிலும் 4.5% கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 88% வந்து கவர் ஆகுது. நம்மளோட சிங்கிள் ப்ரீமியத்துக்கு ஒருத்தர் வந்து 42 வருஷமும் அவருடைய டேர்ம் எடுத்திருந்தார் அப்படின்னா அவரோட ப்ரீமியத்துக்கு 88% வந்து கவர் ஆகும். இதே ரெகுலர் ப்ரீமியமாக இருந்தால் 1லேருந்து 5 வருஷம் வரலும் லாக்கிங் பீரியட், நோ கேரண்டி அடிஷன். 6வது வருஷம் 5% கொடுக்குறாங்க. 10வது வருஷம் 10% கொடுக்குறாங்க. 11லேருந்து 15 வரையிலும் 4% கொடுக்குறாங்க. 16லேருந்து 20 வருஷம் வரலும் 5.5%, ஒரு வருஷத்துக்கு 5.5% கொடுக்குறாங்க. 21லேருந்து 25 வரையிலும் 7%, ஒரு வருஷத்துக்கு 7%. 26லேருந்து 30 வரையிலும் 8.25%. 31லேருந்து 35 வரையிலும் 10.25%.
35லேருந்து 40 வரையிலும் 13%, 41, 42லேருந்து 15% கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து அவர் கட்டுற ப்ரீமியத்தை அமௌண்ட். இப்போ இதே அவர் ஒரு வருஷத்துக்கு 30,000 இயர்லி ப்ரீமியமாக கட்டினார்னா 30,000க்கு இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகும். இதே அவர் மந்த்லி ப்ரீமியம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. மந்த்லி ப்ரீமியம் கட்டினாருன்னா என்ன பண்ணுவார், மாதத்துக்கு 3,000 ரூபாய். அப்போ 12 மாதத்துக்கு 36,000 ரூபா கட்டிடுவார் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்த 36,000க்கு இந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வயசு 35. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 25 வருஷம் டேர்ம் எடுக்கிறார். அவருக்கு வந்து அவரோட 60வது வயசுலேருந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து சிங்கிள் ப்ரீமியம் 1 லட்சம் கட்டுறார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், அதையே ஒரு வருஷத்துக்கு 30,000, அதாவது மினிமம் ப்ரீமியம் 30,000 வருஷ ப்ரீமியமாக கட்டுறாரு. வருஷ ப்ரீமியமாக கட்டினா எவ்வளோ இருக்கு, இதுவும் 25 வருஷம், இதுவும் 25 வருஷம். அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து சிங்கிள் ப்ரீமியம் 1 லட்சத்தை போட்டார். முதல் 5 வருஷம், 1வது வருஷத்துலேருந்து 5வது வருஷம் வரையிலும் எந்த அடிஷனும் அவருக்கு கிடையாது. 6வது வருஷம் 4% கொடுக்குறாங்க. 6வது வருஷம் 4% 4,000 ரூபாய். ஏன்னா 1 லட்சம் தான் கட்டியிருக்காரு. ஸோ அந்த 1 லட்சம் தான் அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ 6வது வருஷம் 4%க்கு 4,000 ரூபாய் கிடைக்குது. 10வது வருஷம் 5% கொடுக்குறாங்க, 5,000 ரூபாய் கிடைக்குது. 11வது வருஷத்துலேருந்து 15வது வருஷம் வரையிலும் ஒரு வருஷத்துக்கு 1.25% கொடுக்குறாங்க. இப்போ டோட்டலாக வந்து 6.5% வருது. 6.5க்கு வந்து 6,250 ரூபாய். அடுத்த 5 வருஷத்துக்கு அவருடைய அக்கௌண்ட்டில் ஆடாயிடும். அடுத்தது 16லேருந்து 20வது வருஷம், அதுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு 1.5% கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 7.5%, 7,500 ரூபாய் ஆடாகுது. 21லேருந்து 25வது வருஷம், அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 2% கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, 5 × 2 10%, 10%க்கு 10,000 ரூபாய். ஸோ டோட்டலாக கேரண்டி அடிஷனாக அவருக்கு 32,250 ரூபாய். அவர் வந்து 25 வருஷம் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால 25வது வருஷத்தோட பாலிசி முடிஞ்சு போயிடுது. அவரோட அக்கௌண்ட்ல 32,250 ரூபாய் கேரண்டி அடிஷனாகவும் ஃபண்ட் வேல்யூ, அதாவது அந்த தேதியில் அவர் எந்த பிளான்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரோ அந்த பிளான்ல எவ்வளவு வேல்யூ, அதாவது யூனிட்டோட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கோ அந்த பணம் ப்ளஸ் 32,250 ரூபாயை அவர் வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து பணம் எனக்கு வேணும் அப்படின்னாலும் 60% பணத்தை எடுத்துட்டு மீதி வந்து 60% வரல எடுக்கலாம். 60% வரல எடுத்துக்கிட்டு மீதியை வந்து பென்ஷனாக மாற்ற முடியும். இல்லை எனக்கு பென்ஷனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாருன்னா பென்ஷனாகவே எடுத்துக்கலாம். அதில் இமீடியட் பென்ஷனாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா டிஃபர்ட் பென்ஷனாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து அவர் வந்து 1 லட்சம் ஒரு தடவை சிங்கிள் ப்ரீமியமாக கட்டினார்னா, இதே அவர் வந்து வருஷத்துக்கு 30,000 ரூபாய் கட்டுறார், அதே 25 வருஷம் கட்டுறார் அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கும், முதல் 5 வருடம் ஒன்றும் கிடையாது. 6வது வருஷம் வந்து 5% கொடுக்குறாங்க. அவர் வந்து 5 வருஷம் ஏற்கனவே 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் கட்டியிருப்பாரு. 6வது வருஷம் ஒரு 30,000 ரூபாய் கட்டுவார். 6வது வருஷத்துக்கு கடைசியில தான் கால்குலேஷன் போடுவாங்க. 6வது வருஷம் 30,000 ரூபாய் முடிச்சுவார். முடிச்சுட்டா அப்போ 1,80,000 ரூபாய் அவரோட அக்கௌண்ட்ல அவர் கட்டியிருப்பார். அவருக்கு என்ன கொடுக்குறாங்க, 5% பண்ணிக்கு 9,000 ரூபாய் கேரண்டி அடிஷனாக கொடுக்குறாங்க. அடுத்தது 10வது வருஷம், 10வது வருஷத்துல 10% கொடுக்குறாங்க. இப்போ 6வது வருஷம் உள்ள ஒரு பணத்தை வாங்கிட்டாரு. அப்போ 7, 8, 9, 10 4 வருஷம். 4 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் கட்டுறாரு. 1,20,000 ரூபாய் கட்டியிருப்பாரு. அதுக்கு அடிஷன் வந்து 12,000 ரூபாய். அடுத்தது 11வது வருஷத்துலேருந்து 15வது வருஷம் வரையிலும் ஒவ்வொரு வருஷமும் 30,000 தான் கட்டுவார். 4% கொடுக்குறாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பாரு. 6,000 ரூபாய் வந்து அவர் ஃபண்ட் வேல்யூவாக இருக்கும். 6,000 ரூபாய் வந்து அவரோட கேரண்டி அடிஷன். 16லேருந்து 20வது வருஷம் அதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு 5% கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய், 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பாரு. அதுக்கு வந்து ஒரு 8,250 ரூபாய் வாங்கிப்பாரு. 21லேருந்து 25 வரையிலும் 7% கொடுக்குறாங்க. அப்போ அது ஒரு 5 வருஷம் 1.5 லட்சம் கட்டியிருப்பாரு. அதுக்கு வந்து ஒரு 10,500 ரூபாய். ஸோ டோட்டலாக 45,750 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். டெத் பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்க, இது வந்து உயிரோடு இருந்தால் 45,750 ப்ளஸ் ஃபண்ட் வேல்யூ அவர் வாங்கிடுவார். டெத் பெனிஃபிட் அப்படின்னாக்க
105 ப்ரீமியம் 105% ஆஃப் த ப்ரீமியம் கிடைக்கும். இல்லை அது அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபண்டு வேல்யூ எது ஜாஸ்தியாக இருக்கோ அதை வந்து அவருடைய நாமினிக்கு கொடுப்பாங்க. அந்த நாமினிக்கும் பணம் வேணா பணம் வாங்கிக்கலாம், இல்லை பென்ஷனாக வேணும் அப்படின்னாக்க பென்ஷனாகவும் வாங்கிக்கலாம், அது டிஃபர்டாகவும் வாங்கிக்கலாம், இம்மிடியட்டாகவும் வாங்கிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ நீங்கள் சிங்கிள் ப்ரீமியம் போட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சிங்கிள் ப்ரீமியத்துக்கு டோட்டலாக 42 வருஷமும் ஒருத்தர் இருக்கார். 42 வருஷத்தை தேர்ந்தெடுக்கிறார். 1 லட்சம் போட்டுறாரு. 1 லட்சத்தை போட்டுட்டு 42 வருஷம் வரலும் இருக்கும்போது அவருக்கு 88% கிட்டத்தட்ட அவருக்கு வந்து கேரண்டி அடிஷனாக கிடைக்கும். அதை தவிர அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் உள்ள ஃபண்டு வேல்யூ அது வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் ஆகலாம். அது வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தது. அதை வந்து நம்ம இப்போ வந்து சொல்ல முடியாது. ஒன்லி பர்சன்டேஜ் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு மட்டும். அதே மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 291%. 42 வருஷம் அவர் வச்சிருந்த 42 வருஷமும் 30,000 ரூபாய் கட்டுறார் அப்படின்னா 291% அவர் கட்டின மாதிரி 291% வந்து கேரண்டி அடிஷனாக கிடைக்கும். அதை தவிர அவருடைய ஃபண்டு வேல்யூ கிடைக்கும். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த கமெண்ட்ஸை கண்டிப்பாக தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து திருப்பி வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். நமஸ்கார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்கார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில அத்தியாவசியமான தேவையான பென்ஷன். வயசான காலத்துல தேவைகளும் அதிகமாக இருக்கும். பென்ஷன்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம ஒரு செல்ஃப் ஒரு ரெஸ்பெக்டோட வாழ்கிறதுக்கு பென்ஷன் வந்து ஒரு உத்தரவாதமாக இருக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பென்ஷனை பற்றின ஒரு கவலை இல்லை. அரசாங்க வேலை இல்லாத மற்றவங்க எல்லாருக்கும் இந்த பென்ஷன்கிறது வந்து மிக அவசியமான ஒன்று. எல்ஐசியில் நிறைய பென்ஷன் பிளான்கள் இருக்கு. அதில் ஒரு சிறந்த பாலிசியான ஜீவன் சாந்தி பிளான் நம்பர் 850, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பிளான் வந்து 11/9/2018 11/9/2018 லான்ச் பண்ணி திருப்பி 24/8/2019 ரிவைஸ் பண்ணியிருக்கு. அதோட டீட்டெயில்ஸையும் ஃபியூச்சர்ஸ் சிறப்பம்சங்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து சிங்கிள் பிரீமியம் அப்படின்னா ஒரு டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். பங்கு சந்தை சாராதது, செல்ஃப் அண்ட் ஜாயின் லைஃப் நமக்கும் எடுத்துக்கலாம். அதே பென்ஷன்ல நம்மளுடைய ஸ்பௌஸ் வாழ்க்கை துணையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பென்ஷன் ரேட் கிடைக்குதோ அதே பென்ஷன் ரேட்டு நம்ம யாரை வந்து ஜாயின் லைஃப் சேர்த்திருக்கோமோ அவங்களுடைய உயிர் இருக்கிற வரையிலும் அவங்களுக்கு அந்த அதே ரேட் ஆஃப் தி பென்ஷன் வந்து கிடைக்கும். இமீடியட் அண்ட் டிஃபர்ட், அதாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு அடுத்த மாசமே பென்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இப்போ வேண்டாம், இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இல்லை நான் வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து பென்ஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து தள்ளி போடலாம். அந்த மாதிரியான ஆப்ஷனும் இதில் இருக்கு. அது மாதிரி பென்ஷனை வருஷமாக வாங்கிக்கலாம், அரையாண்டா வாங்கிக்கலாம், காலாண்டா வாங்கிக்கலாம், மாசமாக வேண்டாலும் வாங்கிக்கலாம்.
தென் இதில் வந்து லோன் உண்டா? லோன் உண்டு. ஆஃப்டர் 1 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆஃப்டர் 1 இயர் சரண்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் நமக்கு இது வேண்டாம், இந்த பாலிசி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம். டாக்ஸ் பெனிஃபிட் நம்ம கட்டுற ப்ரீமியத்துக்கு 80Cல வந்து கவர் பண்ணிக்கலாம். 7 ஆப்ஷன் இந்த பாலிசியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து மேக்சிமம் அதில் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது வந்து ஆப்ஷன் நம்பர் எஃப் அண்ட் ஆப்ஷன் நம்பர் ஜே. அதுதான் வந்து 2 இதுதான் வந்து ஜாஸ்தி மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுறோம். அது ரெண்டாவது அதுவும் பெட்டர் தான். எஃப் அப்படிங்கிறது செல்ஃப். இப்போ ஒருத்தர் வந்து அவர் மட்டும் பென்ஷன், அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, அவர் உயிரோடு இருக்கிறவர்களையும் பென்ஷன் வாங்குவார். அவருக்கு அப்புறமா அவர் யாரை நாமினியாக போட்டிருக்காரோ அவங்களுக்கு அந்த அவர் என்ன பணத்தை கட்டினாரோ அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஆப்ஷன் எஃப். ஆப்ஷன் ஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்ஃப் அண்ட் ஜாயின்ட் லைஃப். யாரை ஜாயின்ட் லைஃபாக சேர்த்துக்கிறோமோ செல்ஃப் ஜாயின்ட் லைஃப். ஜாயின்ட் லைஃபோட வாழ்நாள் முழுவதும் இவருக்கு என்ன பென்ஷன் ரேட் கிடைக்குதோ அதே பென்ஷன் ரேட் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தர் வந்து எடுக்கிறாரு, ஜாயின்ட் லைஃபா ஒருத்தரை சேர்க்கிறாரு. அவர் வந்து ஜாயின்ட் லைஃபுக்கு முன்னாடி இவர் தவறி போயிடுறாரு அப்படின்னா இதை என்ன ரேட்ல பென்ஷன்ல கொடுத்தாங்களோ அந்த ஜாயின்ட் லைஃபுக்கு அந்த பென்ஷன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்க வந்து யாரை நாமினியா நியமிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து அவங்க வந்து லம்சமாகவும் வாங்கிக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5.45%லேருந்து 18.23%. அதாவது ரேட் ஆஃப் பென்ஷன் 5.45% மினிமம், மேக்சிமம் 18.23% வரலும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சம்பஷூடு கிடையாது. இதில் நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த பணத்துக்கு ஒரு ரேட் ஆஃப் பென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த பணம் தான் நமக்கு வந்து திருப்பி கிடைக்கும். மற்ற பாலிசி மாதிரி போனஸு, லாயல்ட்டி, கேரண்டி அடிஷன் அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்காது. நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பணத்துக்கு அவங்க ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று போட்டு அதை நமக்கு வந்து பென்ஷனாக கொடுக்குறாங்க. அந்த பென்ஷனு நம்ம வந்து வருஷமாவோ மாசமாவோ காலாண்டாவோ அரையாண்டாவோ நம்ம வந்து வாங்கிக்கலாம். சரி, இப்போ இந்த பிளான் வந்து யார் யார் வந்து எடுக்கலாம் அப்படின்னா மினிமம் 30 வயசுலேருந்து 80 வயசு வரல உள்ளவங்க எல்லாருமே இந்த பிளானை வந்து எடுக்கலாம். எந்த விதமான ஆண் பெண்கிற பாகுபாடு எதுவுமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் 1.5 lakhs, 1.5 லட்சம் ரூபாய். இதை தவிர டாக்ஸ் வரும். 1.5 லட்சம் ப்ளஸ் டாக்ஸ். அதுதான் வந்து மினிமம். மேக்சிமம் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ ஜாயின்ட் லைஃபாக போடும்போது இப்போ நம்பர்னா செல்ஃப் 30. இப்போ ஜாயின்ட் லைஃபாக போடுறவங்க அப்படின்னா அது ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஜாயின்ட் லைஃப்காரங்களுக்கும் 30 வயசு ஆகிருக்கணும். இப்போ நான் ஜாயின்ட் லைஃபாக இருந்துட்டு என்னுடைய பேரன் ஒரு 10 வயசு பையன், அவனை நான் வந்து ஜாயின்ட் லைஃபாக போட முடியாது. இதே என் பேரனுக்கு 32 வயசாக இருந்தது அப்படின்னா போடலாம். ஸ்பெஷல் பர்சன் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில குழந்தைகளுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் பர்சன்ஸ், மன வளர்ச்சி குன்றியவர்கள் அது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சில எக்ஸம்ஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து 30 வயசு தான் ஆகிருக்கணுங்கிற அந்த ஒரு இது கிடையாது, ரூல் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 1.5 லட்சம் தான் மினிமம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூலும் கிடையாது. தேர் வில் பி சம் எக்ஸெப்ஷன் இன் தட். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிங்கிள். இப்போ செல்ஃப் முதல்ல, அதாவது ஆப்ஷன் எஃப் தேர்ந்தெடுத்தால் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும், எனக்கு வந்து உடனே பென்ஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். இமிடியட் பென்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு 30 வயசுக்காரர் போட்டார் அப்படின்னா அவருக்கு 5.45% கிடைக்கும். இதே 40 வயசுக்காரராக இருந்தால் 5.48% கிடைக்கும்.
50 வயசா இருந்தா 5.51% கிடைக்கும். 60 வயசா இருந்தா 5.56% கிடைக்கும். 70 வயசா இருந்தா 5.64% கிடைக்கும். 80 வயசா இருந்தா 5.77% கிடைக்கும். இது வந்து இமீடியட் பென்ஷன். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு நெக்ஸ்ட் டே உடனே அடுத்த மாசமோ அல்லது இதுவே எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வந்து நம்ம போட்ட தொகைக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு பென்ஷன் கிடைக்கும். சரி, இதுவே டிஃபர்டு. இப்போ எனக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அவருக்கு வந்து 7.38% கொடுக்குறாங்க. 10 வருஷம் கழிச்சு வாங்கிட்டாருன்னா 10.01% கொடுக்குறாங்க. 15 வருஷம் கழிச்சு வாங்கினாக்க 13.63% கொடுக்குறாங்க. 20 வருஷம் கழிச்சு வாங்கிட்டாக்க 18.7% கொடுக்குறாங்க. இது வந்து சிங்கிள் லைஃப். ஆப்ஷன் எஃப் தேர்ந்தெடுக்கிறாங்க. எஃப் தேர்ந்தெடுத்தா செல்ஃப் பிளஸ் ஜாயிண்ட், அதாவது ஸ்பௌஸோ அல்லது வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் யாரா இருந்தாலும், மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ அப்பாவோ பிள்ளையோ யார் வேணாலும், ரத்த சம்பந்தப்பட்ட உறவு யாரை வேணாலும் நம்ம வந்து ஜாயிண்ட் லைஃபா எடுக்கலாம். ஒரே கண்டிஷன், அவங்களுக்கும் 30 வயசு நிரம்பி இருக்கணும். ஜாயிண்ட் லைஃபா இருக்கிறவங்களா இருந்தா டிஃபர்டு வந்து 5 வருஷமா இருந்தா 7.31, 10 வருஷமா இருந்தா 9.86, 15 வருஷமா இருந்தா 13.41, 20 வருஷமா இருந்தா 18.23% வந்து ஜாயிண்ட் லைஃபா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம உயிரோடு இருக்கிற வரையிலும் பென்ஷன் வாங்கிக்கலாம். நமக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை துணை அவங்க வந்து எவ்வளவு வருஷம் உயிரோடு இருக்காங்களோ இதே ரேட் ஆஃப் பென்ஷன், இன்னைக்கு என்ன வந்து நம்ம வந்து பென்ஷன் வந்து தீர்மானம் பண்றோமோ அதே ரேட் ஆஃப் பென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேரண்டீடு பென்ஷன் ரேட். இதுதான் இந்த பாலிசியில வந்து ஒரு மிகுந்த ஒரு சிறப்பு அம்சமான ஒண்ணு. இதே நீங்க வந்து ஒரு லீடிங் பேங்க், கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டான பேங்க்ல நீங்க போனீங்கன்னா கூட 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் உள்ள நீங்க எஃப்டி போட்டாக்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க? 5.90%. ஆர்டினரி பர்சனா இருந்தா, சீனியர் சிட்டிசனா இருந்தா 6.40% தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உத்தரவாதமானது கிடையாது. இது வந்து ஃபிளெக்சிபிள், மாறக்கூடியது. ஆனா இந்த பென்ஷன் ஜீவன் சாந்தியில கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேரண்டீடு பென்ஷன் ரேட். அதனால எல்லாரும் இந்த பாலிசியில் உள்ள இதை சிறப்பு அம்சங்களை வந்து யோசிச்சு நீங்க வந்து அவசியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீமை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து. இதுவரையிலும் என்னுடைய சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பாலிசி சம்பந்தமா ஏதாவது டீட்டெயில்ஸோ அல்லது புதுசு ஏதாவது போடணும் அப்படின்னா என்னுடைய நம்பரை வந்து கான்டாக்ட் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து மெயிலில் வந்து ரிப்ளை தெரிவிக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய பென்ஷன் பிளான்ஸ் இருக்குது. ஒன்றொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நமஸ்காரம்.